சரி. தடுமாறினாலும் தடம் மாறாத தலைவன் தாவீது. இதான் நம்ம படிக்கக்கூடிய தலைப்பு. அதாவது சவுலுடைய வாழ்க்கையை குறித்து பல்வேறு வாரங்கள் நம்ம படிச்சோம். அந்த 1 சாமுவேல் புத்தகத்துடைய முக்கியமான வசனம் என்னன்னா, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது முழு 1 சாமுவேல் புத்தகம், 2 சாமுவேல் புத்தகங்கள், ராஜாக்கள், நாளாகமம் இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீம் தான் அதுல முக்கியப்படுத்தப்படுகிறது. என்ன தீம்? கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய மக்கள் கர்த்தரால் கனம் பண்ணப்படுகிறார்கள். கர்த்தரை அசட்டை பண்ணப்படுகிறவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலக்கப்படுகிறார்கள். அதான் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியம். தாவீதுடைய வாழ்க்கையில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட தாவீதுன்னு சொல்லி படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தேவனாலே ஆயத்தப்படுத்தப்படும் போது பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வழியாக தாவீது கடந்து சென்றார். தேவன் தெரிந்து கொண்டார் என்பதற்காக, தேவனுடைய திட்டங்கள் உன்னதமாக இருக்கிறது என்பதற்காக வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அவ்விதமான போதனை வசனத்துல இல்ல. தாவீதுடைய லைஃபை நீங்க எடுத்து பார்க்கும்போது பல்வேறு விதமான வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகள் வழியாக தாவீது கடந்து சென்றார். இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். முடிந்தா இன்னைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட தாவீது இன்னைக்கோட நம்ம முடிப்போம்னு நினைக்கிறேன். பல்வேறு சவால்கள் வழியாக, பல்வேறு வேதனைகள் வழியாக தாவீது கடந்து சென்றார். அதை எவ்விதமாக மேற்கொண்டார் என்பதை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். தயவு செய்து நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 27வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 27வது அதிகாரம். 1 சாமுவேல் 27வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் வாசிங்க, 4 வசனங்கள் வாசிங்க. பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளாகிய அகினோகாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தேங்க்யூ சிஸ்டர். என்ன நடக்குது? தாவீதுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சவுல் மூலமாக பிரச்சனை வருகிறது. அநேக நேரங்கள்ல நமக்குள்ள வரக்கூடிய கேள்வி, எவ்வளவு நாள் இந்த உபத்திரவம் எனக்கு நீடிக்கும்? ஒரு சில மனிதர்கள், நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து குற்றப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய மக்கள், நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய மக்கள், சில நேரங்கள்ல நம்மை தொடர்ந்து வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், என்றைக்கு இந்த சூழ்நிலை மாறும் சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அவ்விதமான பாதையில தாவீது கடந்து போகிறார். அவ்விதமாக கடந்து போகும்போது எல்லா சூழ்நிலைகளிலேயும் தாவீது தைரியமாக இருந்தாரா? இல்ல. நீங்க இந்த அதிகாரத்தை பிறகு நேரம் எடுத்து படிச்சு பாருங்க. 27வது அதிகாரத்துல தாவீதுடைய விசுவாசம் தொய்ந்து விடுகிறது. நான் என்னைக்காவது ஒரு நாள் சவுலுடைய கையினாலே செத்து போவேன்னு சொல்லி யோசித்து எங்க கிளம்பி போறாருன்னா, ஆகீஸ் எனப்பட்ட காத்தின் ராஜாவினிடத்தில் போனான் தாவீது. இந்த காத்துனோட நமக்கு தெரியும் இல்லையா? யார்? அந்த பட்டணத்தை சேர்ந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை அவர் கொண்டார். ஏற்கனவே ஆகீஸ் கிட்ட போகும்போது ஆகீஸுடைய பிரபுக்கள் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, ஆகவே இவன் தான் நம்முடைய எதிரின்னு சொல்லி சொல்ல பயந்து போய் அங்கிருந்து வந்துட்டார். அதே இடத்துக்கு மறுபடியும் போற, போய் அவர்களிடத்துல அடைக்கலம் தேடுறார். உடனே அவர்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அங்க தங்கி இருந்துட்டு, நான் போய் வெளியே யுத்தம் பண்றேன், யாருக்கு விரோதமா யுத்தம் பண்றேன், அமலேக்கியருக்கு விரோதமாக பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போய் யுத்தம் பண்றேன்னு சொல்லி சொல்லும் போது
அந்த ஆகீஸ் என்ன நினைக்கிறான்னா, தன்னோடு சேர்ந்து இஸ்ரவேலரை வேட்டையாடுவான் இந்த தாவீதுன்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா தாவீது என்ன தெரியுமா செய்யறார்? பொய் சொல்ற. அந்த அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சு பாருங்க. ஆகீஸ் இடத்துல ஒரு முகத்தை காட்டிட்டு போய் யாரை வேட்டையாடுகிறார்னா, தேவனுடைய மக்களின் எதிரிகளை வேட்டையாடிட்டு வந்துட்டு அந்த இவர் போரிட்ட இடத்துல இருந்து எந்த ஒரு மனிதனும் எந்த தகவலும் வராதபடிக்கு அதை முழுவதுமாக நிர்மூலமாக்குகிறார். ஆகீஸ் கிட்ட வந்தா என்ன சொல்றாரு? நீங்க இன்னைக்கு எங்க சண்டை போட போறீங்கன்னா, நான் இந்த யூதேயா தேசத்துக்கு போனோம், இஸ்ரவேல் மக்களுடைய தென் பக்கத்துல போனோம், இவ்விதமாக பொய் சொல்லக்கூடிய ஒரு தாவீது. இவ்விதமாக 27வது அதிகாரம் முழுவதும் தாவீதுடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. சரி, 27வது அதிகாரம் 28வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். ஒரு யுத்தத்திற்காக சவுல் ஆயத்தமாகிறார். 29வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் ஒரு சண்டைக்கு வந்து ஆகீஸ் கிளம்பும் போது ஆகீசுடைய பிரபுக்கள் சொல்றாங்க, இந்த தாவீதை நீங்க நம்ப முடியாது. தாவீதை நம்ம கூட நீங்க அழைச்சிட்டு போறீங்கன்னா, ஒருவேளை இந்த தாவீது நம்முடைய எதிரிகளோடு சேர்ந்து இஸ்ரவேலரோடு சேர்ந்து நம்மை பழி வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம்? ஒரு சில எபிரேய சோல்ஜர்ஸ் வந்து தங்களுக்கு எதிராக சண்டை போடுறத அவங்க பார்த்திருக்கலாம். அதனால ஆகீஸ் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை நம்புறேன், நீ எனக்கு தேவதூதன் மாதிரி இருக்கிற, ஆனாலும் நீ என்னுடைய பிரபுக்கள் சொல்லுகிறபடி என்னை விட்டு தனியே பிரிந்து போய்விடுன்னு சொல்லிடுறாரு. அதனால தாவீது பிரிஞ்சு போயிடுறாரு. சண்டைக்கு கிளம்பின தாவீது மறுபடியும் கிளம்பி சிக்லாக்கு வர. அங்க வந்தா மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சவால் இருக்கு. அதை நம்ம படிக்க போறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். என்ன நடக்குது? எந்த இடத்துல அடைக்கலம் தேடி தாவீதுடைய குடும்பத்தார், அவருடைய மனைவிகள் எல்லாரும் அங்க போய் இருக்கிறாங்களோ, அந்த இடத்து மேல யார் எதிரி வராங்கன்னா, சிக்லாக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த அமலேக்கியர் சிக்லாக் மேல விழுந்து சிக்லாக்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் சிறைபிடித்து சிக்லாக்கை தீயினால் எரித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. எப்படி அமலேக்கியர் இங்க வந்திருக்கலாம்? தாவீது காத் பட்டணத்துக்கு போயிருக்கிறான் என்பது இந்த அமலேக்கியருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால காத் பட்டணத்திற்கு தாவீது போகும்போது தாவீதும் அவரோட உள்ள 600 சோல்ஜர்ஸ் 600 பேரும் போயிருக்கிறோம். ஆகவே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில இப்போ சிக்லாக் இருக்கு. யாரு? இஸ்ரவேல் மக்கள் அல்லது தாவீதுடைய உறவினர்கள், தாவீதுடைய நண்பர்கள், தாவீதுடைய போர் வீரர்களுடைய குடும்பங்கள். ஆகவே இந்த டைம்ல அந்த பட்டணத்தை அட்டாக் பண்ணா ஈஸியா பிடிச்சிடலாம்னு சொல்லி கணக்கு பண்ணி அமலேக்கியர் வந்து தாவீதுடைய போர் சேவரும் இல்லாத போது அந்த பட்டணத்தை தாக்குறாங்க. தாக்கும் போது எதிர்த்து அவங்களால போரிட முடியாது. ஏன்னா தாவீது அங்க இல்ல, தாவீதுடைய போர் சேவகர்கள் அங்க இல்ல, சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. விளைவு அங்க இருந்த அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சிறை பிடித்து விட்டு, ஆக்சுவலா கிட்னாப் பண்றோன்ற இல்லையா, கேப்டிவ்ஸா கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு அந்த பட்டணத்தை அக்கினியினால் சுட்டரித்து விடுகிறார்கள். ஏன் இந்த சம்பவம் நடந்தது? இதான் நமக்குள்ள பெரிய கேள்வி. காரணம் இல்லாத சிறை, காரணம் இல்லாத பகை தாவீது வாழ்க்கையில தொடர்ந்து நடக்குது. ஒன்று, தன்னுடைய மாமனாராகிய சவுல் இடத்துல இருந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அடுத்த பக்கம் எதிரிகள் இருந்து வருது. என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கே. ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார், தாவீது எதிரியுடைய டெரிட்டரிக்குள்ள, எதிரியுடைய எல்லைக்குள்ளே போய் அங்கே அடைக்கலம் தேடுவதை கர்த்தர் விரும்பவில்லை. ஏன்? தேவன் அவருடைய அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்துல நம்ம இருக்கும்போது தேவன் பிரச்சனைகளை உருவாக்கி அந்த இடத்துல இருந்து கலைத்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாருல. காரணம், ஆண்டவருக்கு நமக்கு தெரியும் நம்ம எங்க இருந்தா சரியா இருக்கும், எந்த இடத்துல இருக்கிறது தேவனுடைய சித்தம், எந்த இடத்துல இருந்தா தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும். அமிதமாக தாவீதுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க.
ஆனா பிரச்சனை, பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? எல்லாவற்றையும் இழந்து விட்டார் தாவீது. ஒரு பக்கம் ராஜாவாகக்கூடிய அந்த தரிசனம், அந்த அபிஷேகம், அதற்காக காத்திருக்கக்கூடிய விசுவாசம். அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இழப்பு மேல இழப்பு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் எதுவரைன்ற கேள்விக்கு வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கு. ஒரு பெரிய இழப்பு, பெரிய இழப்பு. குடும்பத்தை இழந்து விட்டார், நண்பர்களை இழந்து விட்டார், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். தனியாக தாவீது அங்க என்ன செய்ய நிற்கிறார்? பெரிய கிரேட் கிரைசிஸ். கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். 5ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 5:6. தாவீதின் தாவீது இரண்டு மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த வசனங்கள்ல நான் வேதத்தை வாசிக்க சொல்லும் போது சகோதரி மகிபா மட்டும் வாசிக்கிட்டோம், சரியா? ஒருவேளை சகோதரி வராத அன்றைக்கு வேறு சகோதரிகள் யாரும் வாசிக்கலாம். மற்றபடி வாசிக்க சொல்லும் போது சகோதரி மகிபா அருள் விக்டர் கரூர்ல இருந்து அந்த தங்கச்சி மாத்திரம் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, என்ன நடக்குது? இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுல இவருடைய மனைவிகள் சென்று விட்டார்கள். அபிகாயில பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதே போல அகினோவாம பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போகும்போது அடுத்து தாவீது கடந்து போன பாதையை ஒரே வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. 6ஆம் வசனத்துடைய முன்பகுதி, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். கிரேட்லி டிஸ்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு மேல நெருக்கப்பட முடியாதுன்ற ஒரு லெவலுக்கு தாவீது நெருக்கப்பட்டான். சரி, இப்படி நெருக்கப்படும் போது அவர் யாருக்கு உதவியாக இருக்கிறாரோ, யாரோட போய் சண்டை போட்டு வந்தாரோ அவங்களாவது கூட நிப்பாங்கன்னு பார்த்தா, அடுத்து அந்த வசனத்துடைய பின்பகுதி நம்மை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது. சகல ஜனங்களும், 6ஆம் வசனம், தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதாவது தாவீதுடைய குடும்பம் மாத்திரம் இல்ல, மற்ற அவருடைய நண்பர்கள் எல்லாரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அமலேக்கியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பயங்கர சோர்வு வருது. சோர்வு வந்தவங்க என்ன செய்யறாங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் தாவீது தான். தாவீதை நம்பிதானே வந்தோம், தாவீதை நம்பிதானே சண்டைக்கு போனோம், அதனால தாவீதை கொன்னுறலோன்னு சொல்லி பிளேம், குற்றச்சாட்டை கொண்டு போய் தாவீதின் மீது போடுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு தாவீது உதவி செஞ்சிருக்காரு இல்லையா? தாவீதுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. தாவீதும் தன்னுடைய மனைவிகளை இழந்து நிற்கிறார். ஆனா அந்த சூழ்நிலையில அவர்கள் தங்களுடைய வேதனையின் மத்தியில பழிய தூக்கி தாவீதின் மீது போடுகிறார்கள். தாவீதின் மீது பழி சுமத்துறது மட்டும் இல்ல, தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு தாவீது நெருக்கப்பட்டிருப்பார் இல்லையா? வாழ்க்கையின் வேதனைகள் மத்தியில நம்முடைய உறவினர்கள், நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ, யாரோட நிக்கிறோமோ, யாருக்காக அநேக முயற்சிகள் எடுக்கிறோமோ, அநேக நேரத்துல அவர்கள் நம்மை குற்றப்படுத்துவார்கள். அவர்கள் சில நேரங்கள்ல நாம் செத்துட்டா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி முயற்சி எடுப்பாங்க. அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன் இதை கடவுள் அனுமதித்தார்? நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்துல ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு பக்குவப்படுத்தப்படுவதற்காக தாவீதை தேவன் பாடுகள் வழியாக அனுமதித்தார். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய வேதாராய்ச்சியில ஒரு சகோதரி கேட்டாங்க, அண்ணே, இவ்விதமாக தாவீது பல்வேறு பாதைகள்ல கடந்து போனார் இல்லையா? போகும்போது தாவீதாலே எவ்விதமாக அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடிந்தது? அதாவது பிரச்சனையே வராதுன்னு இல்ல, பிரச்சனை வரும், பாடுகள் வரும், தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும், துரோகம் வரும், காரணம் இல்லாத குற்றச்சாட்டுகள் வரும், இழப்புகள் வரும். இந்த சூழ்நிலையில எவ்விதமாக இருப்பதுன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த கேள்விக்கான பதில் இந்த வேத பகுதியில இருக்கு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதோடு இருந்த உறவினர்கள், தாவீதுடைய நண்பர்கள், தாவீதோடு நிற்க வேண்டியவர்கள் கல்லெடுத்து தாவீதை கொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தாவீதை குற்றப்படுத்துறாங்க. தாவீதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில என்ன செய்வது? அதை மாத்திரம் வேகமாக நம்ம படிச்சு முடிக்கலாம். பாடுகள் மத்தியில தாவீது எவ்விதமாக பக்குவப்படுத்தப்பட்டார்?
பாடுகள் மத்தியில தாவீது எப்படி உறுதியாக நின்றார். அதனாலதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். தாவீதுடைய தவறுகளையும் எழுதி வைத்திருக்கிறார், தாவீதின் வெற்றியை எழுதி வைத்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். முதலாவது 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். 4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். தாவீதும் அவனுடைய மனுஷரும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுத தாவீது, வேதனைகளை வெளிப்படுத்தின தாவீது. அதாவது இதுக்கு மேல அழுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைன்ற மாதிரி. சில துக்க வீடுகளுக்கு போகும்போது நமக்கு அருமையானவர்களை இழந்த மக்களை பார்க்கும்போது சிலவங்க அழுறதை பார்த்திருக்கீங்கல்ல, அப்படியே அழுது 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 கண்ணீர் விட்டு விட்டு தொண்டெல்லாம் வறட்சியாகி வாயிலிருந்து சத்தமே வராது. அதுக்கு மேல அப்படியே பெருமூச்சுகள் மாத்திரம் வரும். அப்படி ஒரு சூழ்நிலையில தாவீது கடந்து போனார் என்று வேதாகமும் சொல்லுகிறது. வேதாகமும் என்ன தெரியுமா நம்ம கிட்ட இதை கற்றுக் கொடுக்குது? வாழ்க்கையின் வேதனைகள் மத்தியில நம்முடைய உணர்வுகளை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துவது, மனிதர்களிடத்துல வெளிப்படுத்துவது தவறு கிடையாது. எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங், எக்ஸ்பிரஸ் யுவர் கிரீஃப் சொல்லுவாங்க. அநேக மக்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, அழுவது பலவீனம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்ல அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர். இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், தாவீது தனியா இருக்கிறார், சுற்றில உள்ள மக்கள் தனியா நிக்கிறாங்க. எங்க போனாங்க, எடுத்துட்டு போனாங்க, அடுத்து எதிர்காலம் என்ன ஆகும், இவர்களுடைய மனைவிகளை என்ன செய்தார்கள், அடுத்து இவருடைய சொத்துலாம் போயிருச்சு, அடுத்த படி என்ன செய்வதுன்னு சொல்லி தவிப்பின் மத்தியில தாவீதும் தாவீதுடைய மனிதரும் அழுதார்கள். அழுகையின் அனுபவத்தின் வழியாக தாவீது கடந்து போனார். ஒரு சகோதரி பல ஆண்டுகள் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்படும் போது, தொடர்ந்து அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த மனநல மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட் என்ன சொன்னாருன்னா, மருந்து இவங்களுக்கு சரியா குணமாகாததால இவங்களுக்கு எலக்ட்ரோ கன்வாலன்ட் தெரபி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இசிடி, அதாவது மினிமோ கரண்ட் ஷாக் கொடுக்கறது மூலமா அந்த மன அழுத்தத்துல இருந்து டிப்ரெஷன் வந்து வெளியே வர்றதுக்காக முயற்சி எடுப்பாங்க. எனக்கு 13 இசிடி கொடுக்கணும்னு சொல்லி யோசித்தாங்க. அதனால இந்த சைக்காட்ரிஸ்ட் நல்ல ஒரு பிலிவர், கர்த்தருடைய மனுஷன், 13 இசிடி கொடுக்கும்போது அது ஒரு வேதனையான ஒரு பாதை. அந்த பாதையில கடந்து செல்லும் போது ஏற்கனவே துக்கம், ஏற்கனவே வேதனை, வாழ்க்கையில் அநேக காரியங்களை தன்னால கையாள முடியாத அளவுக்கு மென்மையான ஒரு சகோதரி. அப்படி இருக்கும்போது அந்த இசிடி எல்லாம் முடிகிற ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னா, அவர்களுடைய வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, அந்த சகோதரியுடைய தாயார் இறந்து விட்டார்கள். ஏறக்குறைய 2 மாசத்துக்கு மேல சுகவீனமா இருந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்து இறந்துட்டாங்க. அப்போ இந்த சகோதரி விசுவாசிகளுடைய ஐக்கியத்துல ஒரு வீட்டுல தங்கி இருக்கும் போது இந்த செய்தி வரும்போது அந்த தங்கி இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எவ்விதமாக இந்த சகோதரிக்கு இந்த செய்தியை சொல்றது, அவருடைய கணவருக்கும் எவ்விதமாக சொல்றதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஏற்கனவே பயங்கர வேதனையில கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. இது வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும், இந்த செய்தி இன்னும் அவர்களை உடைத்து விடும் சொல்லி யோசித்து அதே சைக்காட்ரிஸ்ட கணவர் கான்டாக்ட் பண்ணார். சார், இதே மாதிரி டாக்டர், என்னுடைய மனைவி ஏற்கனவே 13 இசிடி கடந்து போய் பயங்கர வேதனையில இருக்கா. இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி, அவங்க அம்மாவுடைய மரணம் குறித்து சொல்லுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த டாக்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏன் சொல்லணும் தெரியுமா? she should cry. அவர்கள் அழ வேண்டும். அவர்கள் அழாவிட்டால் அவர்களுடைய மனதின் காயங்கள் குணமாகாதுன்னு சொல்லி அந்த தேவனுடைய மனிதர், விசுவாசி, அந்த மனநிலை மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட் சொன்னார். இது உண்மை இல்லையா? அருமையான தேவனுடைய மக்களே, வேதனைகள் மத்தியில கடந்து செல்லும் போது, துக்கங்கள் மத்தியில கடந்து செல்லும் போது, நம்ம கூட யாருமே இருக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் தேவனிடத்திலே அழ வேண்டும். அந்நாளை குறித்து படித்தோம்ல,
அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாத போது, வாழ்க்கையில தனியா நிற்கும் போது, என்னுடைய உணர்வுகளை அப்படியே சப்ரஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்ன தெரியுமா செய்யும்? இன்னும் வேதனைக்கு நேராக என்னை வழி நடத்தும். எந்த இடத்துல வேதனையை மனிதர்கள்ட்ட சொல்ல வேண்டுமோ சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வேதனைகளை கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். தாவீது அவனுடைய ஜனங்கள் அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். தேவனுடைய உன்னதமான திட்டங்களை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது நடக்குமா? நடக்கும். தாவீது எழுதின சங்கீதங்கள்ல எவ்வளவு வேதனைகளை எழுதியிருக்காரு இல்லையா? ஒரு சில சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும் ஐயா. நான் எவ்வளவு கண்ணீர் விடுறேன்ன்றது நமக்கு தெரியும். தேவன் அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தேவன். புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம் இல்லையா, தனக்கு அருமையான தன்னுடைய சகோதரனாகிய லாசருவை இழந்து மார்த்தாளும் மரியாளும் அந்த லாசருடைய உறவினரும் கல்லறைக்கு முன்னாடி இருந்து அழும்போது புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? இயேசு அவர்கள் அழுகிறதை கண்டு ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எல்லா விதத்திலும் மனிதனை போல சோதிக்கப்பட்டார். நம்மை புரிந்து கொள்ளாத பிரதான ஆசாரியர்கள் எல்லா விதத்திலேயும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகளை உள்ளேயே அடக்கி வச்சிருக்கீங்களா? வேதனையின் பாதையில கடந்து செல்லும் போது, பாடுகளின் பாதையில கடந்து செல்லும் போது, நாம் நம்முடைய வேதனைகளை, துக்கத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் மனிதர்களிடத்தில் அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது அவனுடைய ஜனங்கள் அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அழுது அப்படியே அமர்ந்து விடுவது கிடையாது. ஒரு விசுவாசிக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த உணர்வுகள் இருக்குல்ல, என்ன உணர்வுகள்? வேதனையின் உணர்வுகள். அதாவது நான் கடந்து போகக்கூடிய கண்ணீரின் பாதை, அந்த பாதை என்னை அப்படியே அழுத்தி விடுவதற்கு, என்னை செயலற்றவனாக மாற்றி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால பாடுகள், உபத்திரவங்கள், பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? நம்மை செயலற்றவர்களாக மாற்றுவதற்கு, இன்ஆக்டிவா மாத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? அதன் மூலமாக அடுத்த படிக்கு கொண்டு போகணும்னு முயற்சி எடுக்கிறார். தாவீது என்ன செய்தார்? அடுத்து என்ன செய்தார்னு படிக்கலாம். 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தாவீது மிகவும் வெறுக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன்னுடைய கவலையை, கண்ணீரை வெளிப்படுத்தினார். இரண்டாவது, இதுல வரக்கூடிய வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்ட தாவீது, he strengthened himself in the Lord சொல்லி ஆங்கிலத்துல கொடுத்திருக்கு. he strengthened himself in the Lord God. அதாவது அவரை உற்சாகப்படுத்துவதற்கு யாருமே கூட இல்லை. அவரை தட்டி கொடுக்கறதுக்கு, கவலைப்படாதப்பா, சரியா, இந்த சூழ்நிலையும் மாறிடும் சொல்லி தட்டி கொடுக்க வேண்டியவர்கள், நாங்களும் உன்ன மாதிரிதான் கஷ்டப்படணும்னு சொல்லி சொல்ல வேண்டியவர்கள் கல்லறிய போறாங்க. அப்போ தனியா நிக்கிறார், அழுறார். அவர்கள் அழும்போது சேர்ந்து அழுறார். அதே நேரத்துல அடுத்து என்ன செய்வது, அடுத்து எவ்விதமாக முன்னேறுவதுன்னு போது ஒரு பெரிய ரகசிய தாவீது அங்க சொல்ற. என்ன சொல்ற தெரியுமா? தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பலவீனமான சூழ்நிலையில ஆண்டவருக்குள் தன்னை பலப்படுத்தின தாவீது எவ்விதமாக பலப்படுத்த முடியும்? ஒன்று, தாவீது யோசித்து பார்த்திருக்கணும். இது மாத்திரம் இல்ல, சவாலான சூழ்நிலையில் வரும்போதெல்லாம் தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த சின்ன பையனா இருக்கும்போது, கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது, ஒரு சிங்கம் வந்துச்சு, நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு கரடி வந்துச்சு, அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதே கர்த்தர் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனை கொல்வதற்கு எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி சொல்றாரு. இதுவரை நடந்து வந்த பாதையை நினைத்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்ட தாவீது அநேக இடங்கள்ல சொல்றாருல. என்ன சொல்றாரு? நான் ஏமாத்திரம், ஆண்டவரே நீர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஏமாத்திரம். நான் சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன்,
என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்ததுக்கு நான் ஏமாத்திரம். இதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அது எப்போ நினைப்போம் தெரியுமா? வேதனை மத்தியில கடந்து போகும்போது நினைப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னாங்க, சிறுவனாக இருக்கும்போது ஒரு ஒரு வயல்ல சாதாரண ஒரு குடிசை போட்டு பனங்காட்டுக்குள்ள நான் அங்கதான் தங்கியிருந்தேன் தம்பி. அங்க தங்கிட்டு சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. என்னுடைய தாயார் என்னை கொண்டு போய் அவங்களுடைய சகோதரி கிட்ட வளர்க்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து அன்பு நான் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் பீடி குடிச்சுக்கிட்டு அங்க உள்ள பனைமரத்துல ஏறி கல்லு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர்கள் மற்ற மார்க்கத்தார், இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே என்ன அந்த பாரம்பரியத்திலே வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட என்னை இயேசு கிறிஸ்து சந்தித்தார் ஐயா. சந்தித்து இன்றைக்கு நானும் என்னுடைய குடும்பமும் கர்த்தரை சேவிக்க, என்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கேற்ற விதத்துல வளர்க்கறதுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறதையும் கனம் பண்றதையும் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தாவீது இந்த இடத்துல திரும்பி பார்க்கிறார். ஆண்டவரே, இதுவரை என்னை நடத்தி வந்த நீர் என்னை தொடர்ந்து நடத்துவீர். இரண்டாவது, தாவீதுடைய வாழ்க்கையின் அந்த கர்த்தருக்குள்ள திடப்படுவதற்கான ரகசியம் என்னன்னா, கர்த்தரிடத்துல கேட்கிறார். வேதாகமும் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40வது அதிகாரத்துடைய பின்பகுதி அதான் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்துல போய் நான் கொட்டிடுறேன். இந்த சூழ்நிலையில நான் அவசரப்பட்டு எதையும் செய்திடக்கூடாது ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில நான் அப்படியே மூழ்கி விடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலேயும் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை திடப்படுத்தும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல வேதனைகள் வரும்போது அந்த வேதனைகள் கர்த்தரை நோக்கி நம்மை திருப்புவதற்கு பதிலாக கர்த்தரை விட்டு நம்மை திருப்பியது இல்லையா? அநேக நேரங்கள்ல ஆறுதலையும் வழி நடத்துதலையும் பலத்தையும் மனிதர்கள்ட்ட தேடுறோம். இவங்களாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டாங்களே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இந்த சூழ்நிலையில அவங்க என்ன போட்டு குற்றப்படுத்துறாங்களேன்னு சொல்லி சுய பரிதாபத்திற்கு தாவீது இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்துட்டார். கர்த்தாவே, என்னை திடப்படுத்தும், நான் பலவீனமானவன், இந்த சூழ்நிலையை கையாளுவதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தும் சொல்லி கேட்கும் போது கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டார். அதான் வேதவசனம் சொல்லக்கூடிய காரியம், அநேகர் சொல்லக்கூடிய காரியம் தானே. என்னை என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை, என்னை தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை, தனியா நான் நிக்கிறேன். அருமையான தேவனுடைய மக்களே, ஏன் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? அவரையே பற்றி கொள்வதற்கு, அவருக்குள் நம்மை திடப்படுத்துவதற்கு தேவன் இதை அனுமதிக்கிறார். அழுத தாவீது கண்ணீர் விட்டு பலம் குன்றி போகும் மட்டும் அழுத தாவீது. இரண்டாவது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது. வேதனைகள், பாடுகள் இன்றைக்கு நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்துகிறதா, கர்த்தருக்குள் நம்முடைய பலம் குறைந்து கொண்டு வருகிறதான்றதை இன்னைக்கு ராத்திரி யோசித்து பார்க்கலாம். தாவீதுடைய வெற்றிக்கு காரணம், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். மூன்றாவது, தாவீது என்ன பண்றாருன்னா கர்த்தரை தேடினார். 7ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 7ஆம் வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். இந்த 7வது வசனத்துல ஏபோத்துன்ற வார்த்தை வருது. ஏபோத்துனா என்னன்றதும் அதை எதற்கு பயன்படுத்துவார்கள் பிரதான ஆசாரி என்றதை நீங்க அறிய வேண்டுமானால் தாவீதுடைய வாழ்க்கையின் முந்தின பகுதிகளை நீங்க கேட்டு பாருங்க. நம்ம 15வது பகுதிக்குள்ள இருக்கிறோம். அதுல ஏபோத்து என்பது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பிரதான ஆசாரியன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏது. அவனுடைய ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஏபோத்து. அதுல ஊரியும் தும்மியும் எல்லாம் இருக்கும்ன்றதை நம்ம படிச்சிருக்கோம். தாவீது என்ன தெரியுமா செய்யறாரு? இப்படி எல்லா பக்கமும் நெருக்கப்படும் போது, எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது, தனியாக நிற்கும் போது என்ன தெரியுமா செய்யறாரு? தேவனை தேடின தாவீது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும் என்று தேவனை தேடுகிறார் தாவீது. எதற்காக தேடுகிறார்? 8ஆம் வசனம் வாசிக்கணும். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா?
அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இல்லையா? எவ்வளவு அக்கறையுடைய ஆண்டவர் இல்ல? எவ்வளவு தெளிவாக நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவர் இல்லையா? ஜனங்கள் கல்லெறிய முயற்சி செய்கிறார்கள், ஜனங்கள் குற்றப்படுத்துகிறார்கள். தாவீது தனியா நிக்கிறார், தாவீது அழுறார். அந்த சூழ்நிலையில, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக தேவனை தேடின தாவீது. அப்படி தேவனை தேடும் போது என்ன செய்யறாருன்னா, ஸ்பெசிபிக்கா கேட்கிறார், ஆண்டவரே, எதிரி படைகள் எங்களை கொள்ளையிட்டு என்னுடைய மனைவிகள், உறவினர்கள், எங்களுடைய எல்லா சொத்துக்களையும், எங்களுடைய எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் அந்த தண்டு என்பது அந்த அந்த படையை நான் பின்தொடர்ந்து போலாமா வேண்டாமா ஆண்டவரே? ஜெனரலா நம்ம மனசுல என்ன வரும்? பழிக்கு பழி, எதிரிகள் என்ன செய்கிறார்களோ அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் வரும். ஆனா தாவீது இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில, தனியா விடப்பட்ட சூழ்நிலையில, அழுகையின் சூழ்நிலையில, ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், உங்களுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில நான் அவசரப்பட்டு காரியங்களை செஞ்சிடக்கூடாது, ஏதோ உணர்ச்சியின் அடிப்படையில செயல்பட்டுறக்கூடாது சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்யறாரு? ஆண்டவரே, நான் சென்று அவர்களை பின்தொடரலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கிறார். ஒரு சிலர் விதமாக சொல்லுவாங்க, நீ கேட்டிருக்கீங்கல்ல, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம் பிரதர். குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில நான் என்ன செய்வது என்பதை கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் போது கர்த்தர் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா குறிப்பா வழி நடத்துவாரா? குறிப்பாக வழி நடத்துவார். யாரெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறாங்களோ வழி நடத்துவார். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாழ்க்கையில கர்த்தருக்குள் பலப்படும் போது என்ன நடக்குது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. there is no hope at all என்ற சிச்சுவேஷனுக்குள்ள தாவீது போல எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. கர்த்தரிடத்திலே நம்பிக்கை உண்டு, கர்த்தரிடத்திலே வழி உண்டு, கர்த்தரிடத்திலே வெளிச்சம் உண்டு. இதை அறிந்திருந்த தாவீது என்ன தெரியுமா செய்யறாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கேட்கிறோமா? அப்படி கேட்ட உடனே கர்த்தர் என்ன பதில் சொல்றாருன்னா, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். தெளிவு பெற்ற தாவீது, தேவனை தேடின தாவீது, தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்ட தாவீது, தெளிவு பெற்ற தாவீது. அருமையான தேவனுடைய மக்களே, வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகள்ல நாம் அவசரப்பட்டு காரியங்களை செய்திடக்கூடாது. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து உண்மைகளை மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தெளிவு பெற்ற தாவீது. இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எவ்விதமாக தாவீதுக்கு தெளிவை கொடுத்தார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக தெளிவை கொடுத்தார். தெளிவா சொல்றார், நீ பின்னாடி போ தாவீது, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். தாவீதை, நீ இழந்து போற ஒண்ணுமே இல்லை. ஐ அலோட் திஸ், நான் இதை அனுமதிச்சிருக்கேன், ஆகவே திரும்ப நான் எல்லாத்தையும் சரி உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றேன். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துல இருந்து நமக்கு வேண்டிய ஆறுதலையும் வழிநடத்தலும் நம்ம தேடுறோமா? அருமையான தேவனுடைய மக்களே, தாவீது அநேக இடங்கள்ல சொல்றாருல, உங்களுடைய வசனம் என்னை தேற்றியிராவிட்டால் நான் என்னுடைய துக்கத்திலே கெட்டு போயிருப்பேன். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை பொன் வெள்ளியை காட்டிலும் தேனிலும் மதுரமா இருக்கு ஆண்டவரே, நான் அதை தேடுவேன் சொல்லி சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகள்ல நம்மை தூக்கி நிறுத்துவது, நம்மை உற்சாகப்படுத்துவது, நாம் மரணத்தை சந்திக்காதபடிக்கு நம்மை பாதுகாப்பது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு இக்கட்டின் மத்தியில கடந்து செல்லும் போது கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோமா? தெளிவு பெறுகிறோமா என்றதை யோசித்து பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுவாரா? கர்த்தர் கண்டிப்பா சொல்லுவார். தெளிவு பெற்ற தாவீது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தெளிவு பெற்ற தாவீது. அடுத்து என்ன நடக்குது? 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள்.
இந்த வசனங்கள்ல என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் சொல்லிட்டார், நீ பின்னாடி போனா அந்த படையில இருந்து அவர்களை மேற்கொண்டு எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துடலாம்னு சொல்றாரு. ஆண்டவர் வழி நடத்தி விட்டார். ஆண்டவர் அவருடைய வசனத்திலிருந்து வாக்கு கொடுத்து விட்டார். ஆனா செயலாற்ற வேண்டியது யாருடையது? தாவீதுடையது. தொடர்ந்து முன்னேறிய தாவீது, தொடர்ந்து முன்னேறிய தாவீது, தேவனை தேடின தாவீது, தேவனிடத்துல தெளிவு பெற்ற தாவீது, தொடர்ந்து முன்னேறிய தாவீது. நான் கூட உள்ள 600 அந்த படையாட்கள் தன்னுடைய நண்பர்களை கூட்டிகிட்டு அப்படியே போறாரு. அங்க இருந்து அவரோ 600 பேர் போறாங்க. போகும்போது பாருங்க, பேசேர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்கே சிலர் நின்று போனார்கள். தே ஆர் டயர்ட். இப்பதான் ஒரு யுத்தத்தை முடிச்சு வந்திருக்காங்க. இங்க போனா அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி போகும்போது டயர்டா கொஞ்சம் பேர் நின்று போயிட்டாங்க. அடுத்து பாருங்களேன், அந்த 10ஆம் வசனத்துல 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசேர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 1/3 of the people held up. 600 பேர்ல 200 பேர் நின்று போயிட்டாங்க. ஆனா தாவீது அந்த பட்டியல்ல இல்ல. தாவீது என்ன தெரியுமா செய்யறாரு? தொடர்ந்து முன்னேறுகிறார். அருமையான தேவனுடைய மக்களே, தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்துல பலத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய வழி நடத்துதலையும் தேவனுடைய வார்த்தையையும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுவதற்கு, செயல்படுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்ம கூட உள்ள மக்கள் டிஸ்கரேஜ் ஆயிடலாம், நம்ம கூட உள்ள மக்கள் தொடர்ந்து போகாம இருக்கலாம். ஆனா நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு, தொடர்ந்து முன்னேறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். இதுல ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது. 11ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். இந்த வசனங்கள்ல ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க அப்படியே வராங்க. வரும்போது அங்க ஒரு எகிப்தியனை பாக்குறாங்க, எகிப்திய பிள்ளையாண்டான பாக்குறாங்க. பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான்னா, சாக போற ஸ்டேஜ்ல இருக்கான். அதுல பாருங்களேன், அவனுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, புசிக்கிறதுக்கு அப்பம் கொடுக்குறாங்க 11ஆம் வசனத்துல, தண்ணீர் கொடுக்குறாங்க 12ஆம் வசனத்துல, ஒரு அத்திப்பழ அடைய கொடுக்குறாங்க, வற்றலான 2 திராட்சை கொலைகளை கொடுத்த உடனே அவன் சாப்பிட்ட உடனே அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கான்? 3 நாள் சாப்பிடாம இருக்கான். இப்போ ஒரு கேள்வி, ஏற்கனவே தாவீது எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார். தாவீதுடைய பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு. தாவீது கூட உள்ள மக்கள் தாவீதை கொல்லலாமான்னு சொல்லி கள்ள தூக்கிய அளவுக்கு வந்துட்டாங்க. 600 பேரா கிளம்புனதுல 200 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. 400 பேர் போயிட்டு இருக்காங்க. போற வழியில இவங்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது, வழியில இவன் ஒரு அடிமை, ஏன்னா இவன் எஜமான் விட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த 13ஆம் வசனத்துடைய பின்பகுதியத்துல, என் எஜமான் வியாதிப்பட்டபடியினால், நான் வியாதிப்பட்டபடியினால் என்னை கைவிட்டான். அடிமைகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, நாயை விட மோசமா அவங்க அதை கையாளுவாங்க. அதனால இந்த அடிமையால தனக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவனுக்கு சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம வழியில அப்படியே ஒரு மிருகத்தை கைவிட்டு செல்வது போல அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அப்படி ஒரு மனிதனை தாவீது சந்திக்கிறார். தாவீது சந்திக்கும் போது என்ன செஞ்சிருக்கணும்? வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் தெரியுமா? பல்வேறு தேவைகள் மத்தியில கடந்து சென்ற தாவீது அந்த வேதனைகள் மத்தியில கடந்து செல்லும் போது மற்றவர்களுடைய தேவையை சந்தித்தார். அப்படி தேவையை சந்திக்கும் போது கர்த்தர் விட்டு விட்டாரா? இல்ல. தேவன் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில அநேக வேதனையான பாதைகளை அனுபவிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய வேதனையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே பாதையில கடந்து போகக்கூடிய மற்றவர்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்க வேண்டும். அதே தேவையோடு இருக்கக்கூடிய மக்களின் தேவைகளை சந்திக்க வேண்டும். அதுக்குதான் தேவன் அனுமதிக்கிறார். ஒரு அடிமையான ஒரு பையனுக்கு, அந்த பிள்ளையாண்டான்னா ஒரு வாலி ஒருவேளை வாலிப டீனேஜர்னு வச்சுக்கிறீங்களேன், அவனுக்கு பண்றாங்க. பண்ண உடனே அவன் நல்லான உடனே அவன்கிட்ட கேட்கறான், என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கறான். நீ யாரு சொல்லி கேட்கறாங்க. கேட்டோம் அவங்க சொல்றாங்க, யார் தெரியுமா, அந்த சிக்லாக்கு வந்து சிக்லாக்க கொள்ளை அடிச்சு சிக்லாக்க எரிச்சு போட்டாங்கல்ல, அந்த அமலேக்கியருடைய கூட வந்த இவன். தெளிவா சொல்றாங்க, யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென் தேசத்தின் படையெடுத்து சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றார். இத கேட்ட உடனே தாவீது என்ன பண்ணிருக்கலாம், அவனை கொன்னு இருக்கலாம். ஆனா தாவீது கொல்லல, உணர்ச்சிகளுக்கு முக்கியம் கொடுக்கல. தேவன் எவ்விதமாக வழி நடத்துவார் என்று பொறுமையோடு செயல்பட்ட தாவீது, மற்றவர்களுடைய தேவையை சந்தித்த தாவீது. சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, 15ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். என்ன நடக்குது அவன்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நான் உனக்கு சாப்பாடு கொடுத்து உன்னை பிழைக்க வச்சேன், நீ என்ன தெரியுமா செய்வானா, எந்த மக்களோடு சேர்ந்து வந்து சிக்லாக்க நீ கொள்ளடிச்சியோ அந்த மக்கள் எங்க இருக்காங்கன்றத நீ சொல்லணும். ஏன் விதமா கேட்கிறாரு, இந்த எகிப்திய அடிமையுடைய எஜமான அந்த அமலேக்கியர் படையில முக்கியமான ஆளா இருந்திருக்கலாம். ஆகவேதான் கேட்கிறாரு, அந்த படையை நடத்தி செல்லக்கூடிய முக்கியமான தலைவனா இருந்திருக்கணும். அதனால சொல்றாரு, எங்க அவங்க போறாங்கன்ற திட்டங்கள் உன்னுடைய எஜமானுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நீ எனக்கு சொல்வாயானா நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கேட்கிறான். அவன் பயந்து போய் என்ன சொல்றான், நீ கொண்டுடக்கூடாது, ஏன்னா நான் வந்து சிக்லாக்க கொள்ளடிக்கிறதுல பங்கு வச்சிருக்கேன். ஒண்ணு, இரண்டாவது என்ன கொண்டு போய் எஜமான்ட்ட கொடுத்து கூடாது, அவன் என்னைய கொண்டுருவான், ஏன் இவனுக்கு உதவி செய்யுங்க, இது ரெண்டையும் நீங்க செய்யலன்னா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி சொல்றான். தாவீது சொன்னபடியே தன்னுடைய வாக்கை காத்து கொண்டார். சிக்லாக்கை எரித்த அந்த மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. அவனுடைய வழி நடத்தலோடு அவர்கள் கிளம்பி எங்க வராங்கன்னா, அந்த தண்டை பின் சென்று தொடர்கிறார். அப்படி நடக்கும்போது என்ன நடக்குதுன்றது 16ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். திருப்பிக் கொண்ட தாவீது ஒரு மனிதனுக்கு உதவி செய்து, ஒரு மனிதனுடைய தேவையை சந்தித்து, அந்த மனிதன் மூலமாக எதிரி படைகள் எங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அமலேக்கிற முறியடிக்கிறாங்க. அடிச்சு அதுல போட்டிருக்கு, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். 19ஆவது வசனத்துடைய பின்பகுதி. அருமையான தேவனுடைய மக்களே, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நேரங்கள்ல என்னுடைய கையில இருந்து போகக்கூடிய காரியங்கள் மறுபடியும் என்னை நோக்கி வருமா, மக்கள் என்னை ராஜாவாகாதபடி தடுத்து விடுவார்களா, மக்கள் என்ன பயன்படுத்திடுவாங்களா, பழி வாங்கிடுவாங்களா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் வரைக்கும், தேவனுடைய சித்தத்தை செய்யும் வரைக்கும், தேவனுடைய வழிநடத்துதலின்படி தேவனுக்கேற்ப செயல்படும் வர்ற வரைக்கும் நமக்கு வர வேண்டியதை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, நம்முடையதை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். உலகத்துல கூடிய மக்கள் எவ்வளவு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்கல்ல, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில. ஆனா இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில தாவீது தேவனை தேடினார், தேவனுடைய வழிநடத்தலை தேடினார், தேவனுடைய வார்த்தையிலே பலப்பட்டார், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார், தேவையுள்ளவங்களுடைய தேவையை சந்தித்தார், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். இதே தாவீதுக்கு உதவி செய்த கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாரா? கொஞ்சம் யோசித்துப்போம். அதோட முடியல. அதுக்கு அடுத்த வசனங்களை படிச்சு பார்க்கும்போது பிரச்சனை உள்ள இருந்து ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது?
எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வராங்க. வரும்போது பேலியாளின் மக்கள்ன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிசாசின் மக்கள் அல்லது போக்கிரியான மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நம்ம கொள்ளை அடிச்சோம் இல்லையா, அந்த கொள்ளை தாவீதின் கொள்ளைன்னு சொல்லி பொதுவா சொல்றாங்க. தாவீதின் மூலமாக தான் அவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. இந்த கொள்ளையில 600 பேர்ல 200 பேர் அங்க இருந்துட்டாங்க இல்லையா, வழியில எங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த 200 பேருக்கு கொடுக்க கூடாதுன்ட்டாங்க. இந்த சூழ்நிலையில தலைவனாகிய தாவீது தீர்மானம் எடுக்கணும். என்ன செய்யணும் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லார் மேலையும் அக்கறை உள்ள ஒரு தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் அந்த 23ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்களண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். ஓகே, இந்த வசனங்களை படிக்கும்போது 2 காரியம் கத்துக்கலாம். ஒண்ணு, சுயநலமின்றி செயல்பட்ட தாவீது. இடுக்கத்தின் மத்தியில, வேதனைகள் மத்தியில நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். எதற்காக கொண்டு வர்றார் தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வசனத்துல சுயநலமே இல்லாதபடிக்கு தான் பெற்றுக்கொண்டதை தானே பற்றி கொள்ள வேண்டும் சொல்லி தாவீது யோசிக்காதபடிக்கு எல்லாருக்கும் நீதி நியாயப்படி பகிர்ந்து கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த வசனம் முக்கியமாக குறிப்பிடக்கூடிய காரியம் தேவனையே மகிமைப்படுத்தின தாவீது. இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் கவனிக்கிறேன். 23ஆம் வசனத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிங்க. என்ன வார்த்தை? கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் திருப்ப பெற்றது தாவீதுடைய முயற்சி கிடையாது. இதை கொடுத்தது யார்? கர்த்தர். கேட்டது அருமையான தேவனுடைய மக்களே, நம்முடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே வைத்திருப்பது தேவன் கொடுத்தது. எதை இழக்கிறேனோ அதை தேவன் அனுமதித்தது. எதை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேனோ அது தேவன் எனக்கு கொடுத்ததுன்ற எண்ணம் இருக்கா? யோசித்து பார்க்கலாம். இருக்கும்போது நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம், மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருப்போம். ஒன்று. 2வது, கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். நம்ம அழிந்து போயிருக்கலாம். ஒருவேளை அந்த அமலேக்கியர் வரும்போது நம்ம இருந்தா சண்டை போட்டா செத்து இருந்திருக்கலாம். ஆனா இந்த தாவீதுடைய மனைவிகளை, பெண்களை, குழந்தைகளை அவங்க கொல்லல. அதே மாதிரி நம்ம 600 பேர் 400 பேர் சண்டை போடும் போது அந்த சண்டையில வெற்றியை கொடுத்தது கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். கர்த்தர் நமக்கு கொடுத்தார், கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். இந்த வேதனையின் பாதையில கடந்து செல்லும் போது நான் என்னுடைய பக்தியினாலோ சக்தியினாலோ என்னுடைய ஞானத்தினால இல்ல, கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தரை மகிமைப்படுத்தின தாவீது. அதுக்கு பிறகு கர்த்தர் நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தரையே சார்ந்து கொண்ட தாவீது, கர்த்தரையே மகிமைப்படுத்தின தாவீது. என்ன தெரியுமா செய்யறாரு? அது மாத்திரம் இல்ல, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றியுள்ள தாவீது. பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா 25ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 25ல இருந்து 31 வரைக்கும். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தேமோகாவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும், எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கொராசானில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாகில்
இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். தேங்க்யூ சிஸ்டர். ஏன் விதமாக தாவீது அனுப்ப வேண்டும் ஒரு கேள்வி இல்ல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்டர்ஸ், மூப்பர்களுக்கு அனுப்பினார், நண்பர்களுக்கு அனுப்பினார், தான் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு அனுப்பினார். என்ன சொல்றாருன்னா, இது பாருங்களேன் 26ஆம் வசனத்துல மறுபடியும் கர்த்தரை கொள்றார். கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொன்னா, இவங்க எல்லாம் யார் தெரியுமா? தாவீது தப்பி ஓடும் போது, சவுலுக்கு தப்பி ஓடி மலைகள்லையும் புகைகள்லையும் அங்கங்க பயந்து தங்கி இருக்கும் போது ஒரு கூட்ட மக்கள் தாவீதை பாதுகாத்தார்கள். 23வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறோம். அவங்க எப்படி பாதுகாத்தாங்க? ஒருவேளை தாவீதை இவர்கள் பாதுகாக்கிறார்கள் சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா சவுல் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஊரையுமே கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து ரிஸ்க் எடுத்து தாவீதை காப்பாற்றினவர்கள். அப்போ தாவீது இந்த வேதனையிலிருந்து வெளியே வரும்போது தனக்கு வேதனையில் உதவி செய்த மக்களை மறக்கவில்லை. எவ்வளவு நன்றியுள்ள ஒரு மனிதன் இல்லையா? நன்றியுள்ள மனிதன், சுயநலமான மனிதன் கிடையாது. வாழ்க்கையின் வேதனைகள் மத்தியில தன்னோடு நின்ற மனிதர்கள். இந்த 200 பேர் முதல்ல அந்த ஆத்து பக்கத்துல நின்றாங்க. அவங்க சோல்ஜர்ஸ். அவங்களுக்கும் பங்கை கொடுக்கிறாரு. தான் கூட வந்த மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த அமலேக்கியர்களிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளையை தனக்கு ஏற்கனவே உதவி செய்த மக்களுக்கு நன்றி உள்ள விதத்துல பகிர்ந்து கொடுத்த தாவீது. அருமையான தேவனுடைய மக்களே, தேவன் வேதனைகள் நம்ம எதுக்கு தெரியுமா வெளியே கொண்டு வர்றாரு? எதுக்கு ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக செயல்பட வேண்டும். ஏன் அநேக மக்களை நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதங்கள்ல நமக்கு சப்போர்ட்டிவா இருக்க பண்றாரு தெரியுமா? நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு நன்றி இல்லாதவன் தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருக்க முடியாது. இந்த சம்பவத்தோட, இந்த பகுதியோட சவுல் மூலமாக வரக்கூடிய வேதனை முடிவு பெற்றது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 ஆண்டுகள் தொடர்ந்து போராடின தாவீது. அருமையான தேவனுடைய மக்களே, கேள்விகளோட இங்க உட்கார்ந்துருக்கோமா? தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் ஒரு பக்கம், ஆனா நான் இன்னைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை வேறு பக்கம். தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுமான்னு சொல்லி கேட்டா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் அவருடைய வாக்கை நிறைவேற்றுவார். இதுக்கு அடுத்து தாவீதை பற்றி படிக்கும் போது 2 சாமுவேலுக்குள்ள நம்ம போறோம். அதுல 2வது அதிகாரத்துல தாவீது அங்கிருந்து கிளம்பி எபிரோனுக்கு போகிறார். அங்கே மறுபடியும் அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தேவன் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தையை மறக்க மாட்டார். ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். எந்த பாதையாக இருந்தாலும் சரி, அந்த வேதனைகளை எடுத்து மனிதர்களை உருவாக்கி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது தாவீதை போல உமக்குள் திடப்படுத்திக் கொள்ள, உம்மையே தேட, உம்முடைய வார்த்தையினாலே வல்லமையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வழி நடத்துதலின்படி நான் செயல்பட, ஆண்டவரே உம்மையே கனப்படுத்த, மற்றவர்களுக்கும் நன்றியுள்ளவனாக சுயநலமற்றவனாக செயல்பட, உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தாரும் ஜெபம் பண்ணுவோமா? தாவீதுடைய வாழ்க்கையில அநேக வீழ்ச்சிகள் இருந்துச்சு. ஆனாலும் தாவீது கர்த்தர்ட்ட வந்துட்டாரு. அதனாலதான் தடுமாறினாலும் தடம் மாறாத தலைவன் சொல்லி அவருக்கு பெயர் கொடுத்திருக்கும். இன்னைக்கு இதே பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்களா? தாவீதுக்கு உதவி செய்த கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக தாவீதை பலப்படுத்தின கர்த்தர் நமக்கும் பலப்படுத்துவார். எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்த கர்த்தர் நமக்கும் செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? என்ன செய்வது? எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், தனியாக நிற்கிறேன், யாரும் கூட இல்லை. புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் கல்லெறிய தயாராகிறார்கள். எதிர்காலம் என்ன ஆகும்? ஆண்டவரே, உமக்குள் திடப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, யாரும் என் கூட இல்லாட்டாலும் நீங்க இருக்கீங்க. என்ன ஒருபோதும் கைவிடாதவர், என்னை விலகாதவர், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் வாக்குப்படினவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை தூக்கி நிறுத்தட்டும், உம்முடைய வார்த்தை என்னை வழி நடத்தட்டும். இந்த சூழ்நிலையிலேயும் எதிரிகளுக்கு உதவி செய்ய, தேவையுள்ளவருடைய தேவையை சந்திக்க உதவி செய்யும். நன்றியுள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
எல்லாவற்றையும் உடைய சித்தப்படி திருப்பிக் கொள்ள பகிர்ந்து கொடுக்க எனக்கு கிருபை தாரும். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு அக்கறையுள்ள கர்த்தர், எங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர், எங்கள் திராணிக்கு மேலாக நாங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காத கர்த்தர். தாவீதுடைய வாழ்க்கையின் அந்த 15 ஆண்டுகள் வேதனைகள் அனுபவங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படும் போது, எல்லாவற்றையும் இழந்து தனியாக நிற்கும் போது தாவீதை போல செயல்பட்டு விட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய வேதனை, எங்களுடைய தனிமை, நாங்களுடைய பயங்கள், நாங்கள் கடந்து போகக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர், உமக்குள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். அந்த சூழ்நிலையிலையும் உம்மை தேட, உம்முடைய வழிநடத்தலை தேட, உம்முடைய வார்த்தையின் மூலமாக வல்லமையை பெற்றுக்கொள்ள, வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உணர்ச்சி வசப்பட்டு சோர்ந்து போய் செயலற்றவர்களாக மாறிவிடாத படிக்கக்கூடிய சித்தத்தை செய்ய எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நேரத்துக்காக காத்திருக்க கிருபை தாரும். அவசரப்பட்டு விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கக்கூடிய கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையில எதையுமே இழப்பதற்கு அனுமதிக்க மாட்டீர். இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். நீர் கொடுத்த வெற்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து உமக்கும் மனிதர்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கிருபையை நீங்க தாங்க. உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வேதனைகள், அழுகைகளுக்கு ஏற்ற தீர்வை நீங்க தாங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Praise the Lord. Thank you.